ஆஃபர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் ஆஃபர்ஸோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஆஃபர்ஸ் டேப் கிளிக் பண்ணிக்கலாம். கிரியேட் ஆஃபர், ஆஃபர் டைட்டில், லைக் ஆஃபர் டைப் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரிஃபர் பண்ணுறோமா இல்லை ப்ராடக்ட் மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் மாதிரி கொடுக்குறோமா இல்லை அதர்ஸ். ஸோ ஃப்ரீ ப்ராடக்ட்னா ஃப்ரீ ப்ராடக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஐட்டம் நேம் வந்து லைக் இன்வென்ட்ரியில் இருக்க ப்ராடக்ட்ஸும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் நியூ ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணுனாலும் நியூ ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஆஃபர் வேலிட் டேட்ஸ், ஸோ வேலிட் ஃப்ரம் அண்ட் வேலிட் டில், அந்த ஆஃபர் வேலிட் ஆஃபரோட வேலிட் டேட்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ், அந்த ஆஃபர் வந்து ஆக்டிவாக இருக்கா இன்ஆக்டிவாக இருக்கான்ற ஸ்டேட்டஸ். ஸோ சேவ் ஆஃபர், ஸோ ஆஃபர் சேவ் ஆயிடுச்சு. ஸோ ஆஃபர் டீஆக்டிவேட் பண்ணணும்னா இந்த சிம்பிள் கிளிக் பண்ணால் டீஆக்டிவேட் ஆகிடும். லைக் திருப்பியும் வந்து நம்ம ஆஃபர் ஆக்டிவேட் பண்ணணும்னா திருப்பியும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். எடிட் ஃபீச்சர் வந்து ஆஃபர்ஸில் எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணி அப்டேட் ஆஃபர் கொடுத்தோம்னா எடிட் ஆகிடும். ஆஃபர் டெலீட் பண்ணா இங்கே டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் வந்து எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா லைக் பில்லிங்கில் வியூ ஆஃபர்ஸில் நம்ம இந்த ஆஃபர்ஸை வியூ பண்ணிக்கலாம். ஸோ பை ஒன் கெட் ஒன் இந்த ஆஃபர். ஸோ நம்ம அப்ளையும் பண்ணிக்கலாம். ஸோ பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அப்ளைட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இதுதான் கிரியேட் ஆஃபர், இப்படி தான் கிரியேட் பண்ணணும்.